ஐயா நான் கேக்குறேன், இந்தியாங்கிறது பல மொழிகளோட அருங்காட்சியகம், மதச்சார்பற்ற நாடு. இதுதான் இந்தியாக்குரிய அழகே. வடநாட்டுக்காரனாலே ஹிந்தி மட்டும் தான் பேசுவான் அப்படின்ற ஒரு பிம்பத்தை உருவாக்குனதே ஒரு பெரிய சர்வாதிகாரம் தான். இங்க பீகாரி இருக்கு, குஜராத்தி இருக்கு, ராஜஸ்தானி இருக்கு, பஞ்சாபி இருக்கு, கொங்கணி இருக்கு, பெங்காலி இருக்கு, மராத்தி இருக்கு, இந்த மாதிரி எக்கச்சக்கமான லாங்குவேஜ் இருக்கு. இதெல்லாம் இப்ப எங்க போச்சு? நீங்க மூணாவது ஒரு லாங்குவேஜ் கொண்டு வரேன்னு சொல்லி அந்தந்த மாநிலத்து பிள்ளைங்களை அவங்க லாங்குவேஜ் கத்துக்க விடாம பண்ணி இப்ப அவங்க லாங்குவேஜே அழிஞ்சு போற நிலைமைக்கு வந்துருச்சு. ஆனா தமிழ்நாட்டுல மட்டும் இது நடக்கவே நடக்காது. ஆங்கிலம்ன்ற வேற ஒரு மொழியை திணிச்சது மூலமா எங்க பிள்ளைங்க எத்தனையோ பேர் பள்ளிகளை இடைநிறுத்தம் பண்ணி தன்னோட வாழ்க்கையவே இழந்திருக்காங்க. சாதாரண ஒரு குடிசை வீட்டுல இருக்கிற பிள்ளைய அடிப்படை கல்வியை கத்துக்க வச்சு ஆரம்ப கல்வியை முடிச்சு உயர்கல்விக்கு போக வைக்கிறது தான் எங்களோட இலக்கு. அப்படித்தான் தமிழ்நாட்டோட கல்வித்தரத்தை கடந்த 60 வருஷமா 2 ஆட்சி மாறி மாறி இந்த அளவுக்கு ஏத்தி வச்சிருக்கு. தமிழ்நாட்டோட லிட்டரசி கம்பேர் பண்றதுக்கு சில பேர் கேரளாவோட கம்பேர் பண்ணுவாங்க. ஆனா பாவீங்களா, கேரளாவோட பாப்புலேஷன் வெறும் 4 கோடி, தமிழ்நாட்டோட பாப்புலேஷன் 8 கோடி. 4 கோடி பாப்புலேஷன் இருக்கிற கேரளா 100% லிட்டரசி எட்டுனது பெரிய ஆச்சரியமான்னு தெரியாது. ஆனா 8 கோடி பாப்புலேஷன் இருக்கிற தமிழ்நாடு 90%